தமிழக அரசு குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக பாஜக பெண் நிர்வாகி கைது செய்யப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கில் முகாந்திரம் இல்லை என அவரை நீதிபதி ஜாமீனில் விடுவித்துள்ளார். கைது மற்றும் விடுதலையின் பின்னணி என்ன? பெண் குழந்தைகளுக்கு மதுவால் பெண் குழந்தைகளின் வாழ்க்கையை சீரழிக்கும் இந்த ஆட்சி ஒழிக்கட்டும். பெண்களின் தாலியை பறிக்கும் மதுவால் பெண்களின் தாலியை பறிக்கும் இந்த ஆட்சி ஒழிக்கட்டும். போதை அடக்கியவர்களுக்கு புகலிடம் கொடுத்து அவர்களுக்கு கட்சியில் பதவியை கொடுத்த இந்த ஆட்சி ஒழிக்கட்டும். இந்த நாட்டை நிம்மதியில்லாமல் தமிழகத்தில் பெண்கள் வாழ வழியில்லாமல் செய்த இந்த ஆட்சி ஒழிக்கட்டும். சென்னையில் வசித்து வரும் பாஜக செயற்குழு உறுப்பினர் சௌதாமணி மோடியின் குடும்பம் என்ற பெயரில் எக்ஸ் தளத்தில் ஒரு அக்கவுண்ட் வைத்துள்ளார். மனது வலிக்கிறது, வருங்கால இந்தியாவின் தூண்கள் இப்படி அலங்கோலப்பட்டு கிடக்கிறது என மதுவுக்கு எதிராக சில கருத்துக்களை அவர் அதில் தெரிவித்திருந்தார். மேலும் பள்ளி மாணவிகள் கையில் மதுபாட்டிலுடன் இருப்பது போன்ற சில புகைப்படங்களையும் அதில் பதிவிட்டிருந்தார். பாஜக செயற்குழு உறுப்பினர் சௌதாமணி தமிழக அரசுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்புவதாகவும் சமூக வலைத்தளங்களில் தவறான கருத்துக்களை பதிவிட்டிருப்பதாகவும் அவர் மீது திமுகவினர் குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் AK அருண் திருச்சி மாவட்ட SP வருண்குமாரிடம் புகார் மனுவும் அளித்தார். புகாரின் பேரில் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சென்னையில் இருந்த சௌதாமணியை கைது செய்து திருச்சிக்கு அழைத்துச் சென்றனர். சௌதாமணி மீது வதந்தி பரப்புதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பாலாஜி முன்பு போலீசார் நிறுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி பாலாஜி புகார் மீது எவ்வித முகாந்திரமும் இல்லை என கூறி சௌதாமணியின் நீதிமன்ற காவலை நிராகரித்து அவரை ஜாமீனில் விடுவித்தார். அரசு டாஸ்மாக் மது விற்காது. நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த ஒரு கொடூரம் நடக்குது. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வேணும். பிள்ளைங்களும் இப்படி பாதிக்கப்படுறாங்களோ அந்த ஒரு இதில் போட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு CRPC நானே அந்த 41 அந்த நோட்டீஸ் கூட கொடுக்காம காலையில் திருச்சியிலேருந்து சென்னை கரெக்டாக 6:30க்கு என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. சும்மா உங்களை என்கொயரி பண்ண தான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற சூளைமேடு ஸ்டேஷனில் போய் அங்கே ஒரு 1 hour இது பண்ணிக்கிட்டு நான் கேட்குறேன், சார் நீங்கள் இங்கே தானே விசாரணைக்கு தானே சொன்னீங்க கேட்டால், இல்லை மேடம் நாங்கள் திருச்சியில் கொண்டு போயிடுறோம். அங்கே கேட்டால், இல்லை நாங்கள் ரிமைண்ட் பண்ண தான் கூட்டிகிட்டு வந்தோம். உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் நிறைய பேர் ரொம்ப வயலண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப ஒத்துழைக்க மாட்டாங்க, நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைச்சிங்க, அதனால தான் உங்ககிட்ட எப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எம்எல்ஏ எழுதின கேஸ்கள் எல்லாமே போய். மேலும் போலீசார் விசாரணைக்கு அழைத்தால் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார்.